Two centurions in Centurion. Two centurions in Centurion. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். ஹலோ ஆல், வணக்கம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. உற்சாகமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனால் அந்த அளவுக்கு உற்சாகமா இல்லை. உங்களுடைய அல்காரிதம்ஸ், உங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க பீடாக். உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் என்ன? எதிர்பார்த்த ரன் அடிக்கல, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் வந்தாலும் இந்த ஸ்கோர்லாம் போயிடும் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரியே நடக்குது. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன பீடாக்? அதான் நேற்று இன்டெரக்டா வியூவர்ஸுக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்க, பீடாகு தெரியாது அப்படின்னு சொன்னா இது நடக்காது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களே. அப்புறம் சொன்ன அப்புறம் அது எப்படி மாறும்? நீங்க சொல்லி எது தப்பா போயிருக்கு? அதாவது ரொம்ப சிம்பிள். என்னன்னா அங்கதான் வந்து கண்டிஷன்ஸ். இப்ப நான் முதல்ல 317 இந்தியா அடிக்கணும், இந்தியா 317 அடிச்சா தோக்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன போது, இந்த மென்டாலிட்டி எப்படின்னா 4 பால் 5 பால் இங்க போகும்போது 200 அடிச்சா போறோம், 210 அடிச்சா போறோம், அவங்க பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங் இல்ல, டெபுட்டன்ஸ் இருக்காங்க. இப்ப என்னன்னா அது நேத்து நீங்க சொன்னீங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் நேற்று சொன்ன இன்னொரு பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. பேட்டிங் ஆடுறத விட போலிங் போடுறது கஷ்டம். அதுவும் இவங்க செலக்ட் பண்ண பிளேயிங் லெவன் அந்த மாதிரி. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும், இப்ப ஒரு சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, அவரை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து நேற்று ஷோல வந்து பிரசித் கிருஷ்ணா இங்க ஆடி இருக்க கூடாது, அவர் போடுற லென்த் அவர் இங்க ஆட முடியாது, அவரோட டால் இதுக்கும் அவர் ரிலீஸுக்கும் அவர் போடுற ஹார்ட் லென்ஸ் இங்க வேலைக்கு ஆகாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேவிட் பெடிங்கம் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா, ஷார்ட்டா போட்டீங்கன்னா 2 பக்கமும் அட்டி பிரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவுட் ஆனாரு? புல்லர் லென்த் போல் தான் போல்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க், அந்த டெபு பிளேயருக்கான ஹோம்ஒர்க்கு இந்தியா சரியா பண்ணல. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க கேஎல் ராகுல் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. நான் வந்து 317 இல்ல 270 வரணும்னு சொன்னேன். பட் ஜஸ்ட் காட் 37 ரன்ஸ் த்ரூ வித் டெய்லர். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா 49 for 1 in 16 overs. அந்த சவுத் ஆப்பிரிக்கா அந்த செஷனும் சவுத் ஆப்பிரிக்கா 7 out of 10. தட் இஸ் ஓகே. செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 154 for 2, 33 ஓவர்ல அட் ரன் ரேட் ஆஃப் 4.66. இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு பேட்டிங் பவுலிங் கஷ்டம்னு சொன்னாலும் பேட்டிங் ஆடுறதும் கஷ்டங்கும் போது, ஒரு 33 ஓவர் லாங் செஷன் 4.66 ரன்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க ஒரு ஓவருக்கு அப்படின்னா. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வின்க்கு இது ஒரு டூரு. அவர் ஒருவேளை ஃபேமிலி கூட்டு போயிருந்தா அது கேப் டவுன்ல அந்த கேப் பாயிண்ட், இங்க க்ரூகர் பார்க் இருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்ப இந்த 2 லெப்ட் ஹேண்டர் நேத்து சொன்னேன், இந்த 2 லெப்ட் ஹேண்டர் வந்துட்டு ஆடுற மாதிரி இருந்தா இந்த 11வது ஓவர் 12வது ஓவர்ல பால் நியூவா இருக்கும் போது, பிச்சில் மாய்ச்சல் இருக்கும்போது பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சான்ஸ் எடுத்து அவருக்கு போலிங் கொடுக்கணும். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் ஓவர் போலர் மாதிரி அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 36வது ஓவர், அந்த ரீசனும் சொன்னேன், இந்த 35 ஓவருக்கு அப்புறம் பால் சாஃப்ட் ஆயிடும், பால் சாஃப்ட் ஆச்சுன்னா எந்த எஃபெக்டும் இருக்காதுன்னு. அப்படியே அவர் 8 ஓவர்ல 19 ரன் தான் கொடுத்தாருக்கும் போது அவருக்கு போலிங்கே கொடுக்கல. உங்களுக்கு தேர்ட் செஷனும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ரெண்டு டைட்டா வச்சிருந்தாரு. இப்ப எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எக்ஸ்பெக்ட் பூம்ரா வென்ட் ஃபார் மோர் தென் 4 an over. செம அடி வாங்கினாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன் சமோன் லைக் முகேஷ் குமார்னா 2 பக்கமும் ஸ்விங் பண்ணுவாரு, கொஞ்சம் குட் லென்த் வந்து கன்சிஸ்டன்டா அடிப்பார். பிரசித் கிருஷ்ணாவை நான் குறைய சொல்ல மாட்டேன், டைப் ஆஃப் போலிங் இஸ் லைக் தட். அப்படிங்கும் போது ஷார்துல் தாக்கூர் இஸ் a man with a golden arm. He strikes. I'm not saying that. ஆனால் இன்னைக்கு போன மாதிரி 12 ஓவர்ல 57 ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பின்னருக்கு போலிங்கே கொடுக்க மாட்டீங்க. இப்ப சிராஜையும் பும்ராவையும் வச்சு எப்படி நீங்க ஓட்டுவீங்க? இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது எவ்ரி ஒன் ஸ்டிச்ட் ஆன் அ பார்ட்னர்ஷிப். முதல்ல இந்த டோனி சிசோர்சியோட ஒரு பார்ட்னர்ஷிப், பெடிங்கமோட ஒரு பார்ட்னர்ஷிப். அங்க கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி வாஸ் a lone warrior. அவரும் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. செஞ்சுரி அடிச்சு இந்தியா 245 ஆல் அவுட். இவரும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. தே ஆர் அஹெட் வித் 5 wickets. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்ப லாஸ்ட் செஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா 62 for 2 in 17 overs with a run rate of 3.64. இந்த செஷனும் போயிருக்கும். அந்த 2 குவிக் விக்கெட்ஸ் விழுந்ததுனால இந்த செஷன் ஷேர்டு செஷன் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு 6 செஷன்ல
3 சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க, 2 ஷேடு, ஒன்னே ஒண்ணுதான் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. தட் கிவ்ஸ் யூ அ கிளியர் பிக்சர் ஆன் வேர் தி கேம் இஸ் ஹெட்டிங் நவ். நான் சொன்ன அந்த 317 சவுத் ஆப்பிரிக்கா இங்கேருந்து அடிச்சாங்கன்னா அந்த மேஜிக் ஸ்கோரை, they'll be 70 ரன்ஸ் ahead. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் திரும்பி வருது. ஐ கேன் பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஆமா. ஆனா டீன் எல்கர் ஒரு நல்ல இன்னிங்ஸ், 140 நாட் அவுட். ஐ திங்க் கடைசி சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். யூடிகே வந்து கடைசி வேர்ல்டு கப்னு அந்த அடி அடிச்சாரு. இவங்க கடைசின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெம்பா போமா பேட்டிங் வருவாரா? அதையும் பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இப்ப அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க ரிஸ்க் எடுக்க வேணாம், நல்ல பொசிஷன்ல போயிருக்காங்கன்றதுனால மார்க்கோ ஆன்சன் கேன் ஆல்சோ பேட்ன்றதுனால மார்க்கோ ஆன்சன் இறக்கிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு மார்க்கோ ஆன்சன் ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டா, அதுக்கப்புறம் அந்த 70 ரன் வந்துருச்சுன்னா டோன்ட் சி இம் பேட்டிங். ஆனா மார்க்கோ ஆன்சன் அவுட் ஆனா அவர் திருப்பி வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 குவிக் விக்கெட் விழுந்திருக்கு. மார்க்கோ ஆன்சன் வரும்போது டீப் பாயிண்ட் பின்னாடி, டீப் ஸ்கொயர்ல பின்னாடி வச்சு போலிங் போட்டு அவர் ஃப்ரண்ட் ஃபுட் ஒரு ஸ்டியர் பண்ணி டீப் பாயிண்ட்ல சிங்கிள் எடுக்கிறாங்க. எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவா இருக்க முடியும்? அப்ப அது பெருசா 11 ரன்ல ஒரு பெருசா லீடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டீன் எல்கருக்கும் டீப் பாயிண்ட் போட்டிருக்கீங்க, மார்க்கோ ஆன்சனுக்கும் டீப் பாயிண்ட் போட்டிருக்கீங்கன்னா எப்படி நீங்க கேமுக்கு திரும்பி வர முடியும்? இப்ப நாளைக்கு ஒரு லஞ்ச் வரைக்கும் அவங்க ஆடிட்டாங்கன்னா 70 ரன்ன்றது நான் சொல்றேன் இந்த மேஜிக் ஸ்கோர் 317 which I expected India to score. சவுத் ஆப்பிரிக்கா அதை அடிச்சுட்டாங்கன்னா it will be very difficult for India according to me. ஓகே. அப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? இப்ப இவ்வளவு தான் ஆயிருச்சு. இந்த சிராஜ், பும்ரா, அஸ்வின் ஓவர் கொடுக்கலாம். ஷார்துல் தாக்கூர் சுத்தினா விக்கெட் விழுகிற தாக்கூருக்கு விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஓசி கிடைச்சாதான் உண்டு. இப்ப என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இந்த பவுலிங் அட்டாக் வச்சு எப்படி நாளைக்கு காலம் தள்ளுறது? இல்ல இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நாளைக்கு டுமாரோ இஸ் ஃப்ரெஷ் டே, ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கும் போது உங்களுக்கு டீன் எல்கர் ஓகே இஸ் பேட்டிங் ஆன் 140 வந்த உடனே டீப் பாயிண்ட் டீப் ஸ்கொயர்ல போடாதீங்க. இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் தி கேம் ஃப்ரம் ஃப்ரெஷ் டுமாரோ. அட்டாக் பண்ணுங்க. 2 ஸ்லிப் கல்லி, ஒரு பாயிண்ட், ஒரு கவர்ஸ், ஒரு மிட் ஆஃப், ஒரு ஷார்ட் ஸ்கொயர் லெக், ஒரு ஃபைன் லெக், ஒரு வைடு மிட் ஆன் வச்சு லெட் ஹிம் ட்ரை அண்ட் ஏர்ன் ஹிஸ் ரன்ஸ். அவர் 140ல ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா, நான் என்ன சொல்றேன், நான் எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அட்டாக்கிங் ஆப்ஷன் போன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க டீன் எல்கரை அவுட் பண்ணிட்டீங்கன்னா Temba might come, but he will come with an injury and then followed by Coetzee, Andrew Berger, Kagiso Rabada. இந்த லீடை நீங்க ஒரு 30 ரன்னுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்தியா will definitely be in the game. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 70 போனாதான் ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும், ஒரு 4 நாளும் 8 ஓவர் சிராஜும் பும்ராவும் போடணும். விக்கெட் விழலன்னா ஒருத்தரை எடுத்துட்டு அஸ்வினை கொண்டு வரணும். ஒரு எண்டு என்ன பண்ணணும், டைட்டா போட்டுட்டு ஒரு எண்ட்ல இருந்து அட்டாக் பண்ணணும். நீங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்ப கஜீஸ்வராபாத்ல ஷார்ட்டாலாம் போட்டீங்க, சிராட் கூட்சி எல்லாம் ஷார்ட்டாலாம் போட்டீங்கன்னா புல் அடிச்சிருவாங்க 6. இப்ப உங்களுக்கு வந்துட்டு இப்ப லாடே பாத்தீங்கன்னா 2 லென்த்தும் போடுறாரு, உள்ளர் லென்ஸும் போடுறாரு, ஷார்ட்டாவும் போடுறாரு. பிரசித் கிருஷ்ணா குத்துன்னு குத்துறாரு. சிராஜ் நல்லா போட்டு அடி வாங்கினாரு. பூம்ரா ஆஸ் யூஸ்வல் பால் எக்ஸ்ட்ரீம்லி வெல்லும் போது என்ன பண்ணணும், 4 ஓவர் கொடுத்துட்டு ஒரு போலர் எடுத்துட்டு அஸ்வின் எடுத்துட்டு வரணும். அந்த ஒரே ஒரு போலருக்கு மட்டும் ப்ராபப்ளி சிராஜ் பீயிங் மோர் யங்கர் 7 ஓவர் ஸ்பெல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூரை கொண்டுட்டு திருப்பியும் ஜஸ்பிரீத் பும்ராவை கொண்டு வந்து ப்ரெஷர் பண்ணோம். கடைசி ஆப்ஷன் பிரசித் கிருஷ்ணாவை வச்சுன்னு ஒரு எண்டு அஸ்வினுக்கு ரோல் கொடுத்துருங்க. பாரியா நீ 12 ஓவர் 13 ஓவர் லஞ்ச் வரைக்கும் 13 ஓவர்ல 25 ரன் தான் உன்னோட ரோல். அந்த மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா they got a chances to bowl them out before lunch, not conceding more than 60 or 70 runs. இந்த லீடு 70 ரன் மேல போச்சுன்னா I'm repeating it for a millionth time, it is not going to be easy. என்ன நடக்கும்னு கேக்குறீங்க, அதுக்கப்புறம் தெரியாது. சரி, வியூவர்ஸ் ரிசல்ட்டை பார்த்துங்க, சொல்லிட்டாங்க. கிரிக்கெட் ஃபாலோ எப்போ வருதுன்னு தெரியாது, இப்போ வந்துருச்சு. இன்னொன்று, நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பார்த்தீங்களா? இந்த பெயில் எடுத்து மாற்றி வச்சார் விராட் கோலி, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்துச்சு. ஸோ என்ன வாட் வி எக்ஸ்பெக்ட் வாட் ஆக்சுவலி அப்படின்லாம் மீம் போடுவாங்க இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல பீடா. மீன்வைல் ஆஃப் தி நான் போகிறேன். ஒரு இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக பாக்ஸிங் டே மெல்பர்ன்ல நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 318 ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், பாகிஸ்தான் 194 for 6. அந்த மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பேர் கேட்டாங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெல்பர்ன்ல நீங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டீங்கன்னா சப்கான்டினென்ட் டீம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றது
அது ஃபர்ஸ்ட் ஒரு செக் வச்சேன். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டிருக்காங்க. பிரேவ் டெசிஷன் பட் நாட் த ரைட் டெசிஷன். ஒரே சான்ஸ் அவங்க ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டே ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மெல்போர்ன் எப்படின்னா ஒரு டூ பேஸ்ட் விக்கெட், பயங்கரமா சீமும் ஆகாது, அதே மாதிரி கீழே வராது, ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மெல்பர்ன்ல. அந்த 318ன்றது ஒரு 390க்கு சமம். இப்ப 194/6 இருக்காங்க. ஒரு அங்கேயும் ஒரு 60-70 ரன் ஆஸ்திரேலியா எடுத்துட்டு ஒரு 330 டார்கெட் கொடுத்தாங்கன்னா பாகிஸ்தான் திருப்பி 80 ரன்ல தோத்துருவாங்க போது, அங்க ஒரே சான்ஸ் அவங்களுக்கு என்னன்னா, இப்ப ரிஸ்வான் ஆடிட்டு இருக்காரு. அவர் KL ராகுல் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஒரு ரன்னாவது லீட் எடுக்கணும். இஃப் பாகிஸ்தான் ஈவன் கெட் அ 1 ரன் லீட், தேர் பேக் இன் தி கேம். 50 ரன்ல லீடு கொடுத்தாங்க, அங்கேயும் பூட்ட கேஸ் தான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல இந்தியாவுக்கு மட்டும்தான், ஏன்னா நானும் ஒரு இந்தியா சப்போர்ட்ன்றதுனால மனசு வருத்தத்தோட தெரியாதுன்னுவேன். அங்க தைரியமா ரிசல்ட்ட சொல்லிடுவேன். அங்க என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி 2-0 இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா. இங்க எனக்கு இன்னும் ஹோப்ஸ் இருக்கு. ஏன்னா the only man I'm banking on is விராட் கோலி. அவர் எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த கிளாஸ் தெரிஞ்சது, செம பால் வந்துருச்சு, அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷ்ரேயாஸ் ஐயருக்கும் அவங்க தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, குத்துன்னு குத்துறாங்க, குத்துனீங்கன்னா அவரு பின்னிடுவாரு. அதனால எனக்கு இந்த லீடு எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணி 240 டார்கெட் 4th இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு இந்தியா கொடுத்தாங்கன்னா the game is on. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி மினிமைஸ் பண்றாங்க லீடுன்றது தான். நீங்க 210 200 கொடுத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருவாங்க. 240 அப்படின்னா இந்தியாஸ் காட் அ மேசிவ் சான்ஸ். அதுவும் இன்னும் மேல போய் ஒரு 270 டார்கெட் செட் பண்ணாங்கன்னா ஐ கேன் கான்பிடென்ட்லி சே இந்தியா வில் வின். பட் எனிதிங் லெஸ் தேன் 240 தெரியாது. ஓகே, ஸோ இப்போ பீராக் தெளிவாக சொல்லிட்டீங்க. நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தட் ஐ ஹோப் வில் கம் பேக் அகைன் டு டிஸ்கஸ் டுமாரோஸ் ப்ரொசீடிங்ஸ். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் நம்ம பேட் லைட்ல நிறுத்தினது. ஏன்னா இட் குட் ஹவ் கான் ஈதர் வே. நோண்டி இன்னும் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ஆல்ரெடி 11 ரன்ஸ் ஆயிடு, 50 ரன்ஸ் ஆயிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு இந்த ஒன்லி ஹோப் இஸ் நியூ பால்ஸ் குவைட் அ லாங் வே அவே. அந்த 10 ஓவர்ல இன்னொரு 30 ரன் நியூ பால் வரத்துக்குள்ளே 90-100 ரன் லீட் போயிடும். அப்போ அப்படியே நோண்டி கீண்டி ஒரு 130 ரன் அந்த மாதிரிலாம் லீட் போயிட்டோம்னா க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த பேட் லைட் வந்தது ஹஸ் அலவுட் இந்தியா டு ஸ்டே இன் தி கேம். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபீல்ட் பிளேசிங்ஸ்ல அட்டாக் பண்ணணும். There are many ways of attacking in Test cricket. One thing is the way you bowl. Second thing is your field placing. நாளைக்கு என்ன பண்ணும், ஒரு சல்லி ரன்னு கொடுக்க கூடாது. ஒன்னே என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும், நீங்க பேட் பால் நீங்க எல்லாத்தையும் உள்ள நிறுத்தி ஷார்ட் அண்ட் ஒய்டா போட்டு பேக் ஃபுட் போய் ஒரு கட் அடிச்சு 4 போனா அதை நீங்க அதுக்கு யோசிச்சு நீங்க ட்ரைங் டு சேஸ் தி லெதர் பை கீப்பிங் தி பாயிண்ட் பேக், யூ ஆர் நாட் கோயிங் டு சக்சீட். அது என்ன பொறுத்த வரைக்கும் பேட் எக்ஸிகியூஷன். நீங்க ஃபீல்ட் செட் பண்ணவே பண்ணாதீங்க. நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ்ல எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி டீன் எல்கர் அவுட் பண்றீங்க. டீன் எல்கர் எடுத்துட்டீங்கன்னா இன்ஜூர்ட் டெம்பா போமா ஸ்டில் நாட் ஷூர் வெதர் இஸ் கோயிங் டு பேட். அவங்க எல்லாம் பேட்டை விடுவாங்க. வெகிஸ்வரபா தான் பேட்டை விடுவாரு, ஜெரால்டு புட்ஸியே பேட்டை விடுவாரு, பர்கர் தான் பிளாக் பண்ணுவாருங்கும் போது குவிக்லி யூ கேன் கெட் தம் அவுட் வித்தின் 12 to 15 ஹவர்ஸ். அதை விட்டுட்டு நீங்க டிஃபென்சிவ் ஆப்ஷன் போனீங்கன்னா இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு 30 இருந்துச்சுன்னா கேம் போயிடும். பட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியா டு பி ப்ரோஆக்டிவ் அண்ட் டூ த bowling changes what we are discussing here, not to exhaust both Bumrah and சிராஜி. ஏன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு நியூ பால் வருது. சவுத் ஆப்பிரிக்கா கோ அன்டில் 80 ஓவர்ஸ். நீங்க ஒரு 6 ஓவர்ஸ் லாங் ஸ்பெல் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நியூ பால்ல போறதுக்கு தெம்பு இருக்காங்க போது ரோஹித் சர்மா has to be very clever in using these two guys and bringing Ashwin on to do the control job. இத பண்ணி ஒரு 40 ரன் லீடு அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா ஒரு 285 ஆல் அவுட்னா இந்தியா கேன் கெட் பேக் டு தி கேம் அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நடக்குமா தெரியாது. Until we come back on day 3 to see whether we have got more smiling faces than today. That's all we got for today. Until we see you tomorrow. Thanks a lot and bye-bye.